இன்னொரு பக்கம் சார் டிடிவி தினகரன் இந்த விஷயங்களை கடுமையா விமர்சிக்கிறார்ல. எடப்பாடி பழனிசாமி விஜயோட தலைமைக்கு ரெடி ஆயிட்டாருன்னு சொல்றாருல. ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அவர் திரு டிடிவி அவர்கள் திரு எடப்பாடியை ஏற்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கிறார். முதல்ல ஒரு 4 மாதம் அமைதியாக இருந்தார். இந்த முறை நம்ம சொன்னோம். அவர் வந்து நான் ஏன் சௌரியம், நான் எப்போனாலும் அமைதியாக இருப்பேன், எப்போனாலும் பேச சொல்றாரு. அது அவரோட உரிமை விட்டுரும். அதன் மூலமாக திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர்கள் தான் முந்தா நேற்று வரைக்கும் திமுக வந்து தீய சக்தின்னு அதிகமாக, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறமே அதிகமாக வரும். ஜெயலலிதா கூட அவ்வளோ சொன்னதில்லை. ஜெயலலிதா அப்பப்போ தான் சொல்லுவாங்க திமுகவை தீய சக்தின்னு. எம்ஜிஆருக்கு பிறகு அதிகமாக அளித்தவர் அவர் தான். இப்போ இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வேற எங்கேயாவது பிளான் பண்ணுறேன், வேறு ஏதாவது பிளான் பண்ணுறேன்னா அது திமுகவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போகுது. அப்போ திமுகவுக்கு நேரடியாக மறைமுகமாக துணை போகக்கூடிய விஷயம் நம்ம என்ன சொல்ல முடியாது? அது அவருடைய உரிமை, அவருடைய கட்சி. நம்ம வந்து இந்த கட்சியில் சேருங்க, அந்த கட்சி சேருங்க நம்ம சொல்ல முடியாது. அவருடைய உரிமை. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? எங்கே இறங்கி போனார்? நீங்கள் கூட்டணிக்கு ரெடியாக இருந்தீங்க, எந்த சீட்டு வேண்டான்னு சொல்லும் போது அது வந்து பெருந்தன்மை. இவர் வந்து ரெடி ஆகிட்டான்னு அடிமைத்தனமா? எனக்கு சீட்டே வேண்டாங்க கூட்டணிக்கு சொன்னீங்களா இல்லையா? அப்போ அது வந்து என்ன சொல்லுவாங்க? இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சி சொல்லியிருக்கு? அதை நீங்கள் வந்து நான் நட்புறவு பாராட்டுறேன், நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அவர் வந்து அதே மாதிரி நம்பிக்கை வச்சாருன்னா அது வந்து அடிமைத்தனம். அவர் வந்து விற்க ரெடி ஆகிட்டார், அவர் என்ன பண்ண ரெடி ஆகிட்டார், எனக்கு புரியல.